என்ன பண்ண போறீங்க மேடம்? ஹாய் மக்களே, என்னடா இவ எடுத்த உடனே குண்டா செட்டியோட நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நான் பாயாசம் வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன். பால் பாயாசம். ஏன்னா என் வீட்டுக்காரர் கையில அடிபட்டு வீட்டுல இருக்காரு. அதனால சரி நம்ம கொஞ்சம் பாயசம் வீட்டுல எப்பவும் வீட்டுல இருக்க மாட்டாங்க. அந்த மேக்சிமம் வேலைக்கு போயிட்டு நைட்டு 10 மணி 11 மணி ஆகும். சரி வீட்டுல இருக்காங்க, கொஞ்சம் பாயசம் வைப்போம் அப்படின்னு. பாயசம் வைக்கிறதுக்கான மைண்ட் செட் ஏன் வந்துச்சு தெரியுமா? போன நம்ம இப்போ முடிஞ்சல தீபாவளி, போன தீபாவளிக்கு பண்டச்சீட்டுல கிடைச்ச சாதனத்துல இந்த ஒரு பாக்கெட்டு பாயாச சேமியாவும் இந்த ஒரு பாக்கெட்டு ஜவ்வரிசியும் கிடந்தது மக்களே. அந்த பண்டச்சீட்டுல கிடைச்ச எல்லா பொருளையுமே சமைச்சு முடிச்சிட்டோம். இந்த ஒண்ணும் வைக்கிறதுக்கு நேரமே கிடைக்காம அது பாட்டுக்கு கிடந்துச்சு, ஒதுங்கி அது பாட்டுக்கு கிடந்துட்டே இருந்துச்சு. சரி நம்ம அதை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வேற வீட்டுல இருக்காங்களா, பாயசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் பாயாசம் வைக்க போறேன். பாயாசம் ஒரு குண்டான் சருவம் எடுத்தாச்சு. சருவம் யாருக்கு தெரியுமா? நாகேசுக்கு சருவம். ஒரு நாள் அங்க இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், அது அப்படி இங்க வந்துருச்சு மக்களே. சரியா, இது சருவம். அப்புறம் இது ரெண்டுமே பண்டச்சீட்டுல கிடைச்சது. இது என் வீட்டுக்காரரு எதிர்ச்சியா இப்ப காப்பி போடுறதுக்குன்னு இந்த பாலை வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஏன் காப்பி போடுவானே, நம்ம பால் பாயசமே குடிப்போமே அப்படி சொல்லிட்டு பால் ரெடியா இருக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன். பால், சேமியா, ஜவ்வரிசி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அண்டி பருப்பு, கிஸ்மிஸ் எல்லாம் ரொம்ப ரேட்டு மக்களே அண்டி பருப்புலாம். அதனால என்னன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இவ்வளவும் சேர்த்தேன். பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினேன். கொஞ்சம் கொஞ்சமா லிஸ்ட் போடும்போது 50 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி அண்டி பருப்பு எழுதினேன். எழுதி அதை சேர்த்து இந்த பாக்ஸ்ல சேர்த்து வச்சிருக்கேன். அதை வேற பாதி எறும்பு தின்னு தீத்துருச்சுப்பா. பாதி எறும்பு தின்னு தீத்துருச்சு. பாதி அந்த எறும்பை விரட்டும் போது இந்த எறும்பு புடுங்கி தின்னுருச்சு. இப்பமா இதை புடுங்கதான் இன்னொரு எறும்பு வந்து எனக்கு. ஆமா, அது கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை பாயசத்துக்குள்ள நிறைய முந்திரி பருப்பு போட்டு பாயசம் குடிக்கணும்னு. அதுக்காக தான் சொல்லி இருந்தா நானே அதிகமா வாங்கி தந்திருப்போம்ல. நிறைய மொத்தமா காசு 100 200 போகும்போது நெஞ்சு வலிக்கும் எனக்கு. அதனாலதான் குட்டி குட்டியா வாங்கி சேர்த்து வச்சேன். சரியா, அதனால இனி பாயசம் வைக்கிறதுக்கு அண்டி பருப்பு, கிறிஸ்மஸ் இதுலயே இருக்கு. அதுக்கப்புறம் என்னது பப்பமா, நீ என்ன கையில வச்சிருக்க? என்னதுமா அது? எல்லிக்காய். அப்புறம் ஏலக்காய். சரியா, தேவையான அளவு ஏலக்காய். இதுவுமே நான் அன்னைக்கு லிஸ்ட் போடும்போது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இவ்வளவு ஏலக்காயும் 10 ரூபாய். இவ்வளவு 10 ரூபாய். சரியா, அதனால இனி நம்ம பாயசத்துக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அடுப்புல தண்ணியை ஊற்றி வைக்கணும். எல்லாமே அடைஞ்சு இருக்கு மக்களே. நான் பார்லர் போயிட்டு வந்தேன்னா, பார்லர் போயிட்டு எல்லாம் அப்படியே கிடக்கு. உடனே கிச்சனை நீட்டா வைங்க. ஆஃப் பண்ணீங்களோ? வேற என்ன பண்ணீங்க? ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இந்த கிச்சன் எல்லாம் இப்படி மோசமா இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் கிச்சனை நீட்டாவே அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் பார்லர் போய்கிட்டு அங்கெங்கயா சுத்திட்டு வந்திருக்கேன். இனிதான் எல்லாமே ஒதுக்கணும். அதுக்கு முன்ன பாயசம் வச்சு கொடுத்துருவோம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள ஒரு செம்பு தண்ணி வச்சிருவோம். இவ்வளவு தண்ணி போதும் பார்த்தீங்களா? இவ்வளவு தண்ணி வச்சிருவோம். வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணணுமோ? கீழே கேஸ் ஆன் பண்ணியாச்சு. அடுப்பை பத்த வச்சாச்சு. இத ஜவ்வரிசியை நம்ம உள்ள போட்டுறோம். ஓகே, ஜவ்வரிசி உள்ள போட்டாச்சு. ஜவ்வரிசி 10 அடி பிடிக்கும் பார்த்துக்கோங்க. ஜவ்வரிசி எப்பவுமே வேவறதுக்குள்ளாடி அடி பிடிக்கும். நம்ம இப்ப தண்ணி சூடாவல, அதனால இப்ப ஆப்ப போட வேண்டாம். ஆனா ஜவ்வரிசியை அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். சரியா, குரங்க ஆரம்பிச்சிட்டு சேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அதுக்கடையில அது வேவறதுக்குள்ளாடி நம்ம அந்த சேமியாவை உடைச்சு வச்சிருவோம். இது நம்ம ஜவ்வரிசி அடுப்புல போட்டிருக்கோம். அது வேவறதுக்குள்ளாடி நம்ம சேமியாவை உடைச்சு வச்சிருவோம். சரியா, அதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பப்பமா, நீ என்னம்மா செய்யா? என்னத்த பாக்க? சேமியா உடைக்கதியா? எப்ப எல்லாரும் சொல்லாங்க, அது விஜி நீங்க சமைக்கவே மாட்டீங்க வீட்டுல, எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுலதான் போய் இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு எதுக்கு சமையல் பொருள் எல்லாம் அப்படிலாம் கேட்காங்க. அப்ப வீட்டுல சமைச்சு வச்சிருக்கத வேற யாருக்கும் போகலாம். நான் டெய்லி சமைச்சு வச்சிருந்தானப்ப நான் போவேன். நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
நான் எப்பவுமே சமைச்சு வச்சுட்டு என் மாப்பிள்ள வந்து எங்க வீட்டுக்கு பெருசா வரமாட்டாரு. ஏன்னா அவர் மருமகம் பாத்தீங்களா, மருமகம் கெத்து கணிப்பாரு. ஆமா, மருமகன் வந்து கெத்து கணிப்பாரு. ஆனா என் மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வரவே மாட்டாரு மக்களே. ஆனா இவங்க சைடு என்ன தெரியுமா நடக்கும், இவங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மாமியார் வீட்டுல போய் கிடக்காவ அப்படி. ஆனா முழுக்க முழுக்க நான் தான் என் வீட்டுல போய் கிடப்பேன். என் மாப்பிள்ள வரமாட்டாரு. நான் அவருக்கு தேவையான சோறு கறி எல்லாமே வச்சுட்டு என் பிள்ளைங்களை விட்டு நான் போயிருவேன். ஏன்னா எனக்கு அங்க போனாதான் என் ஃபேமிலி கூட எல்லாம் என் மைண்ட் ரிலீஃபா இருக்கும், ஜாலியா இருக்கும். அதுக்காண்டி நான் அங்க போயிருவேன். இவங்க வேலைக்கு போயிருவாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்டுட்டோம்னா வேலைக்கு போயிருவாங்க. அப்புறம் வந்தா கூட இங்கேயே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் முழுக்க அங்க வராம இருக்கு, இங்க படுத்து தனியா நல்லா தூங்கலாம். என் மாப்பிள்ள வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நல்லா பாப்பாரு பாத்துக்கோங்க. அதிகமா கம்ஃபர்டபுள் பாப்பாரு. நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும், எனக்குன்னு தனி ரூம் வேணும், எனக்குன்னு ஃபேன் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பாரு. அது எங்க வீட்டுக்கு போனா கிடைக்காது. அதனால அவர் மேக்சிமம் இங்கேயே இருப்பாரு. இன்னைக்கு எப்படி போச்சு நேரம்? இப்ப இன்னைக்கா கையில அடிபட்டுட்டு மக்களே வேலைக்கு போல தூங்கிட்டேன். கல்ல நல்லா கடலை போட்டுருப்பாரு. கடலை போட ஆகலாம். நீ இருக்கும் போது அப்புறம் இங்கோட போய் கடலை போடுவாங்க, சீன் போடுவாரு மக்களே. சீன் போட்டு வர்ற மக்கள். சரி, அதனால இன்னைக்கு வந்து நான் பார்லருக்கு போயிட்டேன். அவங்க ஒத்தைக்குதான் இருந்தாங்க வீட்டுல. ஏன்னா கையில அடிபட்டு இருக்குல்ல, அடிபட்டதுனால வேலைக்கு போகல. அதனால வீட்டுல எப்படி நான் இல்லாம நல்லா நிம்மதியா இருந்தீங்களாப்பா? எப்பா நான் இல்லாம நல்லா நிம்மதியா இருந்துட்டீல்ல? பயங்கரம், நல்லா தூங்கிட்டேம்மா. சரி, இப்ப பாயசம் வச்சுக்கிட்டு நாகேஷ் கொண்டு கொடுக்கணுமா? அம்மா எங்க வீட்டுல நாங்க என்னது வச்சாலும் நான் கொண்டு கொடுப்பேன் மக்களே. எவ்வளவு கஷ்டப்பட்டாது நான் இப்ப கொண்டுட்டு போவேன். பாயசத்தை வச்சுட்டு நம்ம எங்க அண்ணன் இல்ல வீட்டுல, அண்ணி வந்து மாசமா இருக்குல்ல, அண்ணி மாசமா இல்லாட்டாலுமே நான் என்ன வச்சாலும் கொண்டு போவேன் கொஞ்சம். ஏன்னா அங்க என்ன ஒரு பொருளா இருந்தாலும் எங்க நாகேஷ் எல்லாம் எனக்குன்னே ஒளிச்சு வச்சிருவா. அன்னிக்கு சொத்துல வேணும் ஒளிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் தருவா. சரி, என்னைக்கு இருந்தாலும் தாரால நான் போகும்போது தருவல்ல, அன்னைக்கே கொண்டு வந்து தரணும்னு பார்க்க மாட்டா, அடுத்த நாள். கரெக்ட் மக்களே. எங்க வீட்டுல இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, நான் வந்து எந்த ராத்திரி ஆனாலும் ஆம்பளை பிள்ளை மாதிரி, நாமெல்லாம் உண்மையிலே சொல்லணும்னா பொட்ட பிள்ளைன்னு என்னால நம்பவே முடியல. அந்த அளவுக்கு நான்லாம் எந்த ராத்திரில எந்த பொருளா இருந்தாலும் வண்டி எடுத்துட்டு சரக்குன்னு எங்க வீட்டுக்கு போயிருவேன். எங்க வீட்டுக்கு போய் நம்ம குடுக்கணும், நம்ம வீட்டுக்கு இதை குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஆனா எங்க வீட்டுல ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா, என்ன நடந்தாலும் அங்க என்ன பொருள் இருந்தாலும் போன் போட்டு கூடுவாங்க, நான் தான் போய் வாங்க போனோம். அதுல எங்க மாமா எனக்கு எங்க அப்பா டிவிஎஸ் பைக் இருந்துச்சு எங்க அப்பாட்ட. அப்போ அப்படி அவர்கிட்ட பைக் இருந்த வரைக்கும் எனக்கு இந்த கஷ்டம் இல்ல மக்களே. அப்பாவை வந்து நான் ஃபீல் பண்ண, எங்க அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம் இதுதான். எங்க அப்பா என்னதான் இருந்தாலும் அங்க ஒரு யாருக்கு வாயாவது அசைதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன திங்கிறிய, எங்க அப்பால என்ன திங்கிறிய, அந்த பிள்ளைக்கு சொத்துல தரப்படாதா, நான் கொண்டு குடுத்துட்டு வருவோம்ல அப்படிம்பாரு எங்க அப்பா. அதே மாதிரி அப்பா இருந்தா வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சரியா. அப்படி எங்க அப்பா வந்து வீட்டுக்குள்ள யார் வாய் அசைஞ்சாலும் என் பிள்ளைக்கு சொத்துல தாங்க கொண்டு குடுத்துட்டு வரேன்னு வண்டி எடுத்துட்டு, கண்ணே தெரியாது வண்டி ஓட்ட, ஆனாலும் நடிச்சாமத்துல கூட எங்க அப்பா வண்டி எடுத்துட்டு எனக்கு எல்லாம் கொண்டு தருவாரு மக்களே. என்னைக்கு எங்க அப்பா டிவிஎஸ் பைக்கை வித்தாரோ அன்னைக்கே வந்து என்னோட எல்லாம் முடிஞ்சு. இப்ப என் அண்ணன் தம்பி வந்து ரெடி, வீட்டுல ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம், ஃப்ரைட் ரைஸ் இருக்கு வந்து வாங்கிட்டு போயேன், வந்து வாங்கிட்டு அப்படிதான் சொல்லுவான், வந்து வாங்கிட்டு போய். ஆனா அவங்க கொண்டு தர மாட்டான், வண்டி ஓட்டது மாச்சல், வெறும் சோம்பேறி பயிலுவையா அண்ணன் தம்பியும், வெறும் சோம்பேறி, 1 நம்பர் சோம்பேறி. என்னதான் கொடுக்கணும், வா வந்து வாங்கிட்டு போவோம் பண்ணுவேன். ஆனா என் வீட்டுல என்ன பொருள் இருந்தாலும் நான் தான் கொண்டு கொடுப்பேன், அங்க என்ன பொருள் இருந்தாலும் நான் தான் போய் வாங்க போவேன் தெரியுமா. என் பாவம் தெரியுமா, அது மாமா இருக்க வரைக்கும் தெரியல. ஆமா, நான் வந்து இன்னும் ட்ரெஸ் கூட மாத்தல மக்களே. சரி வச்சு கொடுத்துருவோம், சாயந்தர நேரத்துல காஃபி குடிக்கிறத ஒரு பாயசத்தை குடிச்சிருவோம். நம்ம வச்சுட்டு நம்ம நாகேஷ் அக்காளுக்கு கொண்டு போவோம்னா அவ ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம் நம்ம. ஏன்னா நான் பாயசம் வைக்க போறேன்னு அவட்ட சொல்லவே இல்லை, எதர்ச்சியா நடந்த விஷயம்தான். நம்ம வச்சுக்கிட்டு அங்க கொண்டு போய் கொடுப்போம், ஷாக் ஆயிடுவோம். எப்படி நான் இதை வச்சு முடிக்கணும்னு இருட்டிடும் அப்படிதான் நினைக்கேன். ஏன் அவ்வளவு நேரம் ஆகுதுலாமா, சவரிசி வேகணும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு கொண்டு போலாம். அப்புறம் இவங்க அங்க போய் கொடுக்க போறதுல நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாது சரியா. அதனால வச்சுட்டு நம்ம அங்க போவோம் நாகேஷ பாக்க, நாகேஷுக்கு ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பாப்போம் சரியா. எங்க நான் வைக்கிற பாயசத்தை டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்றாளான்னு பாப்போம். ஓகே, ஸ்பெஷல் பாயசம், ஸ்பெஷல் பாயசம். அண்ணி வந்து இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல அண்டி கிஸ்மிஸ் போட்டு என்னோட மிஸ்கிஸ் என்னதான் ஒண்ணு ஒரு டயலாக் வருவல்லவா,
மிஸ்கிஸா கேசரி செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷ். அந்த மாதிரி நான் வந்து நாகேஷுக்கு பாயசம், நாகேஷுக்கும் அன்னிக்கும், எங்க தங்கச்சி சரோய்க்கும், எங்க அப்பா அம்மாக்கு இவ்வளவுதான் இருக்காவ. எங்க தம்பி தங்கி வேலைக்கு போயிட்டான், அண்ணன் வேலைக்கு போயிட்டான். அதனால இவ்வளவு இருக்காவ. அவங்களோட கொண்டு கொடுப்போம். என்னோட முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்து என்னோட அன்பையும் சேர்த்து கொண்டு கொடுத்துருவோம். சரியா? ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம். ஓகே, ரெடி ஆயிட்டா எப்படி? இப்ப உடைச்சிட்டியா அவ்வளத்தையும்? இப்ப வந்து இத உடைச்சு வச்சாச்சு மக்களே. சரி. அங்க வந்து இது கரண்டி பழுத்து போச்சு. கரண்டி பழுத்து போச்சு மக்களே. இப்போ அடி பிடிக்கிற அளவுக்கு இல்ல, வேவல. கரண்டிய லைட்டா தண்ணியில நானம்மா. அப்போ கரண்டிய தண்ணியில நானே இருக்குது பேரும். ஜவர்சி வந்து இன்னும் கொஞ்சம் தான் சொன்னோம்ல, நான்ல பக்கத்துல இருக்கேன். உடனே வேவணும். வெண்ணியாகவும் கொதிச்சுட்டு இருக்கு. சரி, ரைட்டு. சரி மக்களே, இது கொதிச்சு ஜவரிசி வெந்ததும் நம்ம வந்து பாலை ஊத்தணும். கொஞ்சம் வேவட்டும், கொஞ்சம் வேக்காடு கம்மியா இருக்கு. பாலை அப்படியே ஊத்திடுவே, இல்லைன்னா தண்ணி போட்டு கொஞ்சம் அந்த இது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு வந்தது இல்லை, அதனால கேட்குறேன். கூலிங்கா இருக்கு. இல்ல கட்டிலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. அப்படியா? பெருசா இதாகல. பாக்கெட் என்ன அழுக்கா இருக்கு இந்த பப்பள பிள்ளை கை. பிள்ளைகள் கையில எல்லாம் அம்மா கொண்டு வந்து விளாண்டுட்டு இருந்த. என்ன வேலை மக்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. அப்போ ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிடுவோமா மக்களே? எனக்கா உனக்கா? எனக்கு இல்ல. ஐயோ அம்மா, வேலைக்காரியா வேண்டாம்மா. ஏமா தாயே, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கா உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கா? உனக்கு ஹெல்ப் பண்ண. நீ வந்து வேலைக்காரி வச்சுக்கிடுவோமான்னு கேட்ட. ஐயோ, வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிடுவோமான்னு கேட்டேன். எனக்கு வச்சுக்கிட கேட்கல. இது எனக்கு வேலைக்கு கேட்ட மாதிரி இல்ல. எம்மா தெரியாம சொல்லிட்டேன். நீ அங்க பாரு, என்னங்க அடி பிடிக்கி, ஓடிப்போ போ. கேமரா ஆஃப் பண்ண பிறகு உனக்கு வச்சுக்கிடேன். அப்படியா? அடி பிடிக்குது. சரியான கரிஞ்சவாளம் அடிக்கும் போலுக்கு. இந்த இது அதுல நீ சொன்னதுக்குன்னு சொல்லிடுறாத. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கிறதுக்கே வக்கில்லையா? சரி, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். நான் அப்படி கேட்கவே இல்லையே. நீ இப்ப என்ன சொல்லத ஏற்கனவே கையில கெட்டு போட்டு மாவு கெட்டு போட்டு தானே உன படுக்க வச்சிருக்கு. ஆமா, சத்தம் கட்டாம இரு. சரி, உனக்கு கஞ்சியோ பாலோ கூலோ நான் தான் ஊத்தணும். ஓகே. வேலைக்காரி வந்தா ஊத்த மாட்டா. வேலைக்காரி வந்தா வேலை செய்வா. நீ வேலை செய்ய விட மாட்டியே. நான் அந்த பிள்ளைய நம்புவேன். வேலைக்காரியே வரவனா நம்புவேன், உன்னையே நம்ப மாட்டேன். ஏன் பிள்ளைன்னு நான் சொல்லவே இல்லையே. இப்போ இப்பெல்லாம் பசங்களுக்கு பிள்ளையே பிடிக்க மாட்டாங்க. யார பிடிக்கணும் அவங்களுக்கே தெரியும். சரிதான். நான் சும்மா சொன்னம்மா, வேலை செய்ய வைக்கதான் நான் சொன்னேன். உனக்கு ஹெல்ப்புக்கு நான் சொன்னேன். சும்மானாலும் எப்படி சொல்லுவோம் மக்களே? அப்பா என்னடா அப்பா வேலைக்காரி வைக்க போறாங்க. லே, நீ விஷத்துக்கிட்ட மாட்டி விட்டுத. இங்க பாரு ரியாக்ஷன். என்னையே வெளியே போன்னு சொல்லுது மக்களே. நீ எனக்கு வேண்டான்னு. டேய் அடிக்காத, சும்மா இருமா. அப்படி பேசக்கூடாது சொல்லுங்க முன்னே. தப்பு. சரிம்மா, சரிம்மா. பழுக்க வச்சு வாயில எடுத்துறேன். கம்பியில அப்படியா? சரிம்மா. என்ன நடக்கு? சவ்வரிசி வேவற வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தாச்சுன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்பி பையெல்லாம் மாத்திட்டு இருக்கா அவங்கள. பப்ளு என்ன செய்யா? இத மாட்டேன். அது என்னதுமா? இப்படி மாட்டுது பட்டன். சரி, அம்பி மாதிரி இருக்காரு உங்க அப்பா. இப்போ அம்பி மாதிரி தான் இருக்காரு. நான் இப்படி பார்த்தா உங்க அப்பனுக்கு அந்நியன் தான் செட் ஆகும். நான் பாயசம் வச்சு உனக்கு தர மாட்டேன். உங்க அப்பா வாய பேரு கழுத மாதிரி இருக்கு. ரெண்டு மூஞ்சும் ஒண்ணு போல இருக்கு. சரி மக்களே, இங்க வந்து ஜவ்வரிசி கொதிச்சுட்டே இருக்கு. இன்னும் வேகலை. இன்னும் கொஞ்சம் அப்படி மீன் கண்ணு மாதிரி இருக்கு. இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுது. சரி, இப்போ இந்த பக்கத்தில் வெந்துட்டு கிட்டத்தட்ட. இப்போ வந்து பாலை ஊற்றிடலாம். கத்திரிக்காய் காணல, நமக்கு தான் பல்லே ஆயுதமா இருக்குல்ல. அப்புறம் என்ன அது? கத்தி மக்கள் எங்க வை. பால் ஊற்றிடலாம். ஜவ்வரிசி வந்து இப்போ வெந்துட்டு.
ஆனா வீட்டுல எல்லாரும் சேர்ந்து தெரியாது உங்களுக்கு. வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது எப்பவுமே எங்க வீட்டுல முன்னாடி அப்படிதான், சின்ன பிள்ளைகளே பாயசம் பண்ணி சாப்பிடுவோம், களி பண்ணி சாப்பிடுவோம், சேர்ந்து உட்காந்து மாங்காய் ஊறுகாய் போட்டு சாப்பிடுவோம். இந்த பழக்கம் உண்டு பத்துடுங்க. ஏத்தி விட முடியாது, இங்க கொழுப்ப பாத்தீங்களா, இங்க ஏத்தி விடுங்க. இப்ப வந்து சவுண்ட் போடாத. இப்ப பால் ஊத்தியாச்சு, ஊத்திட்டு நெக்ஸ்ட் வந்து தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கணும். அண்ணா பின்னாடி ஜவ்வரிசி இப்போ இந்த இது பறக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி, அது தள்ளி வைமா கமந்தராமா. பானைக்குள்ள ஊத்தணுமா? ஆமா, அடுப்புக்கு ஊத்தக்கூடாது, பானைக்கு ஊத்தணும். சரி, அசிங்கப்படுத்தாதீங்க. சரி, இல்ல கொஞ்சம் பொறுமையா ஊத்தணும், அவசரப்படக்கூடாது, அடுப்பு கோவப்பட்டுரும். மக்களே கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும். ஏன் தெரியுமா, பாயசம் வந்து கட்டி ஆயிட்டா நல்லா இருக்காது. முக்கியமா பானைக்குள்ள ஊத்தணும், வெளியே ஊத்திடக்கூடாது, அவ்வளோ மாரி. சரி, இப்ப வந்து பால் ஊத்தியாச்சு. ஆமா, இனி கல்லு மக்களே சீனி போடுவோம். சீனியாவது பானைக்குள்ள போடுவீங்களா இல்லன்னா? அது கவனமா போடுவேன். ஏன் தெரியுமா, காசு காரணம் துட்டு மணி மணி. தண்ணி வந்து அப்படி இல்ல, நம்ம சும்மா கூட அதுக்கு கூட பாவம் எத்தனை ஊர்ல தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல தண்ணியும் பைசா கொடுத்து தான் வாங்கணுமோ. சரி, இந்த கரண்டி எடுத்து வச்சு போட்டோம்னா நான் இன்னைக்கு போட்டு விட மாட்டேன். அதனால நம்ம ஆப்பை எடுத்து போட்டுருவோம். ஆப்பை போடு. எங்க ஊர்ல இதுக்கு பேரு ஆப்பை. உங்க ஊர்ல என்ன? 1 2 3 3 அரை. 3 அரை. ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப். இப்ப வந்து சீனி போட்டாச்சு. சரியா, பினிஷ். சீனி போட்டாச்சு. இப்ப வந்து பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. பால் கொதிச்சதும் எதுக்கு தெரியுமா இதை போட்டுட்டு இருக்கேன். நீங்க நிறைய பேர் நான் பாயசம் வச்சோம்னா அக்கா நீங்க பாயசம் வைக்க ரெசிபி போடுங்கன்னு சொல்லுவீங்க. அதான் நம்ம லாங் வீடியோலயே போட்டுருவோம். சரியா, அதனால இப்ப பால் நல்லா கொதிச்சுட்டு சேமியாவை முறிச்சு வச்சிருக்கோம்ல அதை உள்ள போட்டுடலாம். நெட்டு நெட்டே கிடந்துருக்கு. அப்ப செம்மியை நீ முறிக்கல. ஐயோ, நிறைய நெட்டு நெட்டே இருந்திருக்குப்பா. நீ செம்மியை முறிக்கல சொன்னீங்களா நீங்க? நான் பார்க்கல. நீங்க வேஸ்ட் சொல்லுவோம். அண்ணா நிறைய அப்படிதான் கிடக்கு, அது உள்ள போடுமே. உள்ள போட்ட உடனே வெந்து உடஞ்சிரும் மக்களே. சரியா, கரண்டியை போட்டு கிண்டு. நானே ஒரு அரை வெக்காடு. சரி, வந்து நம்ம வந்து இப்ப சேமியாவை போட்டாச்சு. அது இனி வெந்த உடனே என்ன பண்ணணும்னா, பாப்பா வெந்த உடனே நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றேன். எடுத்து தின்னு பார்க்கணும். ஒன்னெல்லாம் வச்சு என்னப்பா செய்ய. வெந்த பிறகு வேற என்ன செய்யணும்? அமைக்கி பார்க்கணும். பிறகு இன்னும் ப்ரொசீஜர் நிறைய இருக்கு. அப்பதான் அது பாயசமாக மாறும். பாயசம் நாட்டு மாறுமா பாயசமா மாறுமா? நீ சொன்ன மாதிரி நான் இப்போ உடனே டேஸ்ட் பார்த்தோம்னா கண்டிப்பா அது பாயசமா தான் ஆகும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட் ஆகி டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பாயசம். அண்ணா பொங்கிட்டு பொங்கலா பொங்கல். ஹாப்பி பொங்கல். உங்ககிட்ட போய் கதை விட்டுட்டு இருக்கேன் பாருங்க. ஹாப்பி பொங்கல். எந்த பொருளுமே பொங்கி வடிஞ்சா டேஸ்ட் பெறும் தெரியுமா? உங்களை போய் பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. என்ன பார்க்கமா, இனி வேற யார பார்க்க போறேன். சரி, இனி வேவட்டும். என்னடா கீழ இருந்து வரேன்னு பார்க்காதீங்க. நெய் டப்பாவை ஃபர்ஸ்டே காமிக்க மறந்துட்டேன் பார்த்துடுங்க. இப்போ வந்து சேமியா அவிஞ்சிருச்சு. சேமியா அவிஞ்சதும் என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு சீஞ்சட்டியை எடுத்து, இது எங்க ஊர்ல சீஞ்சட்டி, சீஞ்சட்டி எடுத்து மண்டையில போட்டு அடிக்கணுமா? மண்டையில போடணும். அத வந்து பண்ணி இந்த நெய்யை ஓபன் பண்ணி கத்தி. எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்பாவ, விஜயகாலுக்கு வேற வேலையே கிடையாது, ஆவுனா வாய் எடுத்து எல்லாத்தையும் கடிச்சிட்டுடாதுன்னு. கையும் கத்திரியும் ஒண்ணும் கிடைக்க மாட்டாங்க மக்களே. நான் என்ன செய்ய, இனி எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு. சரி, ஓபன் பண்ணியாச்சு நெய்ய. உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா? பேப்பரை கூட விடக்கூடாது. ஐஸ்கிரீம்ல வலிச்சு நிக்கிற மாதிரி நெய்யிலையும் வலிச்சு வைக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம நெய்ய இதுக்குள்ள ஊத்திடணும். சரியா, என்ன இவ்வளவு கஞ்ச பிசினாரியா இருக்காளேன்னு நினைக்கிறீங்க? நம்ம காசு கொடுத்து சும்மா இருக்க மாட்டீங்களா மக்களே? கூட்டு சட்டி பறந்துருக்கு. நம்ம இப்படி ஊத்திக்கிட்டு இப்ப அவருக்கு மத்தியானம் சமைச்ச கூட்டாவளையும் தட்டி இருப்பாரு. சரி போட்டு இதை வந்து இப்படி பக்கத்துல வச்சிடணும்.
அது என்ன ஆகும், ஹீட்ல உருவிட்டே இருக்கும். அது உருவிட்டே இருக்கு. அதை சொல்லக்குதான் நான் வந்தேன், ஜீடி சட்டி பறக்க பார்த்து. நீ ஒண்ணுமே சொல்லாத என்ன. அது அப்படியே இருந்து உருகட்டு மக்களே. அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம அண்டி கிறிஸ்மஸ் இருக்கலாம், அதை எடுத்து தட்டிட்டு கிறிஸ்மஸ் பழத்தை ஃபர்ஸ்ட் தனியா எடுத்துடுறது. என்னது பாட்டு சத்தமா இல்ல ஒரு பாட்டு அப்படி வரும்ல, சத்தமா பாடுங்க. பாட்டு ஃபுல்லா தெரியாது. நீங்க சத்தமா பண்ணா உங்க ஃபாலோவர்ஸும் கேட்பாங்களாடே. வேண்டாமடி பாடுங்கப்பா. பாடவே வேண்டான்றே விடுங்களே. எனக்காண்டி ஒரு பாட்டு பாடுங்கப்பா. எனக்காண்டியா சி உனக்காண்டியா? ஆமா. டக்குன்னு பாட்டு ஞாபகம் வர முடிக்க வரணுங்களா? அப்ப அதுதான், அப்ப இதுதான், இவ்வளவுதான் மக்களே. கல்யாணம் தான் பெற்று கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி பெய்ய கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. வாடி வந்து புள்ளையும் பெத்து எல்லாம் பெத்தாச்சு. இனி என்னத்த பெக்கு ஒரு வாடி போமான்னு கேட்காரு, எனக்கு தெரியல. நீ தானே கேட்டா பாட்டு டக்குன்னு சொல்லுங்கன்னு. வாடி வந்ததுக்கே விட தெரியலையா? வாடி வரல, கல்யாணம் தான் பண்ணிட்டு வந்தாரு, அதுக்கே விட தெரியலையா? ஐக்கட்ல இதுக்கு வேற. சரி மக்களே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நெய் காஞ்ச உடனே முந்திரி பருப்பு இருக்கு பாத்தீங்களா, அவளையும் எறும்பு தின்னு மக்களே, கொஞ்சம் தான் இருக்கு. முந்திரி பருப்பு அவளையும் வந்து நெய்யில வறுத்துக்கிடுவோம். சரியா? அப்பதான் அழகா டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். அது இருக்கட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து பாயாசத்துக்கு ஊத்துற ஒரு எசன்ஸ். இந்த பாட்டில் ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு பாத்தீங்களா? இது நல்லா பிடிச்சிருக்கு. ரோஸ் வாட்டர். சரியா? இது வந்து ரோஸ் வாட்டர். இது வந்து எனக்கு இந்த பாட்டில் நல்லா பிடிச்சிருந்து. என் பிள்ளை கையில மாட்டிச்சுன்னா கொண்டு தண்ணி மாதிரி எதையாவது ஊத்தி நாசம் பண்ணிடுவான்ட்டு பத்திரமா ஒளிச்சு வச்சிருந்தேன். பழைய பன்னீர் குப்பி மாதிரி இருக்கு. பழைய பன்னீர் பாட்டில் இப்படிதான் இருக்கும். ஆமா, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்படிதானே இருக்கும். இப்ப வந்து இது வந்து பாயசத்துக்கு ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊத்துவோம். ரொம்ப ஊத்த வேண்டாம். ரொம்ப ஊத்துனீங்கன்னா அப்புறம் ஓவர் அந்த மனமா இருக்கும். சரியா? அதனால அது அங்க ஊத்தி இருக்கட்டும். பாயசம் இப்பவே கட்டி ஆயிட்டு போல. இன்னங்க ஒண்ணு கத்தி எடுத்துட்டு போகும். சரி, இது இங்க எப்படியே இருக்கட்டும். எங்க கத்தி தனிச்சு பாரு. இருந்தாலும் பஞ்சாயத்து வர மக்களே. அதனாலதான் வீடியோவை கட் பண்ணி வச்சுட்டு போய் பஞ்சாயத்தை திட்டுட்டு என் பிள்ளைகள் ரெண்டும் இந்த நாய் மாதிரி அடி வைக்குதுங்க, கடி வைக்குதுங்க மாத்தி மாத்தி. ஒரு வேலையும் உருப்படியா செய்ய முடியாது. செய்யறதுக்குன்னா 1008 இது சண்டை விளக்கிட்டிக்கணும். எலியும் பூனையும் மாதிரி. ஆமா, உண்மையில இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போடுறாங்க 2 வாரம். இந்த அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சியா இருக்கலாம், அதுவுமே கஷ்டம்தான். உண்மையில நான் சொல்லணும்னா, அண்ணனும் தங்கச்சியாவும் இருக்கக்கூடாது, அக்காலும் தங்கச்சியாவும் இருக்கக்கூடாது, அக்காலும் தம்பியுமா இருக்கலாம். அது பெஸ்ட். எல்லாத்துலயும் அக்காலும் தம்பியுமா இருக்கலாம். ஏன்னா மேக்சிமம் சண்டை வராது. ஆமா, சண்டை வராதுன்னா அவன் கொஞ்சம் கண்டிஷன் போடுவான் தம்பி, அவ்வளவுதான் இருக்கும். மற்றபடி சண்டை பெருசா வர வாய்ப்பு இருக்காது. சரியா? அதனால இப்ப வந்து அண்டி பருப்பை வந்து வறுத்தாச்சு. சரி, அண்டி பருப்பை வறுத்துச்சு. கலர் மாறணும். மனம் பயங்கரமா இருக்கா? மனமா இருக்கு மக்களே, நிஜமாவே. நெய் மணம்னாலே அப்படியே அள்ளுது. இப்ப வந்து கரிஞ்ச போதுமா? கலர் மாறணும். ஆமா ஆமா, போதுமா? ரொம்ப கலர் மாத்தண்டா, இது போதும். ஏன்னா சிலவங்களுக்கு இப்ப எங்க வீட்ல சிலவங்களுக்கு கொஞ்சம் கரிஞ்சா பிடிக்கும். சரி, எனக்கு கரிஞ்சா பிடிக்காது. இதுதான் புது நிறம், அழகா இருக்கும். சரி பாருங்க மக்களே, இப்ப வந்து அண்டி பருப்பா நம்ம நெய்யில வறுத்தாச்சு. அத அப்படியே நம்ம உள்ள போட்டுருவோம். சரியா? நெய்யோட ஊத்திர வேண்டியதானே அப்படியே. மாதிரி கிறிஸ்மஸ் எப்படி? ஓ, ஆத்துக்காரருக்கு கொஞ்சம் அறிவு கொடுத்தலுக்கு தெரியுங்க. கிறிஸ்மஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது கிறிஸ்மஸுக்கு தான் வரும்னு நினைச்சேன். கிறிஸ்மஸ் பழம் அது கிறிஸ்மஸ், இது கிறிஸ்மஸ். எல்லாம் ஒண்ணுதான். இது 4 பருப்பா நான் திங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நெய்யில வறுத்தா நல்ல முறுமுறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் இமையா ஆஃப் ஆயிட்டு அடுப்பு இருந்தாலும் சத்தம் போடுது. அது வந்து வயிற்று வலி. சரி, அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் பழத்தை வந்து இதுக்குள்ள போட்டுருவோம். போட்டுட்டு அதுல ஒண்ணு அதையும் லைட்டா போட்டுருவோமா? இது இந்த பழம்லாம் எதுக்கு போடாங்கன்னு தெரியல. ஒரு பயவுலையும் சாப்பிடாது. அது அவளையும் பறைய தூர தான் போடும் இந்த கிறிஸ்மஸ் பழத்தை. நீங்களே எத்தனை பேர் இந்த பழத்தெல்லாம் வீணாக்குவியே வேஸ்ட் ஆக்குவியன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கத்தி எடுத்து அங்க வைமா, கை மேல எல்லாம் குத்திராம அங்க எடுத்து வை. அப்படி குத்தி சாக மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் உங்களை உயிரை வாங்க பிறந்திருக்கேன், எப்படி அவ்வளவு சீக்கிரம் போகணும்? சரி, ஆனா அந்த டப்பாய பாருங்க, அது எவ்வளவு நேரமா நீ அதுல வச்சிருக்க? அது ஏக்கு அந்த பாரு எவ்வளவு நீர். ஆமா, அதை முதல்ல ஊத்திருக்கணும். கரிஞ்சிட்டா
வச்சு அங்கே தூக்கி மாற்றி வை. சரி மக்களே. ஆனால் அதில் கொஞ்சம் குளிராக இதாக போங்கப்பா. அண்ணன் பழத்தோட போட்டா அப்படியே நெய்யோட உள்ள ஊத்திடணும். சரியா? நீங்க இனி ஆயிரத்துக்கு குறை சொல்லாதீங்க. நான் என் வீட்டுல இப்படிதான் பாயசம் இப்ப முறைப்படி நீங்க இதை பண்ணுங்க அப்படின்லாம் நான் யாருக்கும் சொல்ல வரல. சரி 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 ஐயா. நானே 4 பேருக்கு வச்சிருந்தேன். அங்க பாருன்னு சொல்லி இதை பறிச்சுதுங்க. அதனால தானே நான் அட்டை புள்ளன்னு 1 மணி நேரமா பார்த்தேன். சரி மக்களே, வந்து நான் வந்து இதே மாதிரிதான் நீங்க பாயசம் வைக்கணும்னு நான் சொல்லவே இல்லை யாரையும். என் வீட்டுல நான் எப்படி வைப்பேனோ அப்படி வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க பண்ணுங்க, இல்லன்னா நீங்க பண்ற மாதிரியே பண்ணுங்க. சண்டைக்கு மட்டும் வராங்க சரியா? அப்புறம் வந்து நாகர்கோயில்ல இப்படியா பாயசம் வைப்பா, இப்படியா அவியல் வைப்பான்னு சண்டைக்கு வந்துடுறாங்க. இது என்னமா? அடுத்து வந்து ஒரு ஏலக்காய் போட்டாதான் அந்த பாயசத்தோட ஃபுல் மனமே வந்து ஃபினிக்ஸ் ஆகும். சரியா? அதனால இது என்னது? கல்லு. அத வந்து என்ன பண்ணாங்கன்னா அது முதல்ல இடிச்சிருக்கலாம்ல. இங்க அண்டி பருப்பு வச்சிருக்கும் போது இத ஒருல போட்டு இடிக்கலாம். அங்க ரசத்துக்கு இடிச்சது ஒருல கழுவல பத்திடுங்க. அது நாளை கழுவிடலாம். அதனால இப்படி ஒரு ரொம்ப மாவு போல ஆக்காண்டா. இந்த கல்லையாவது கழுவுனியாமா? எப்ப இது சுக்கு தான்ப்பா இடிச்சேன். சரி சரி. சரி மக்களே, இது அப்படியே ஒரு 2-3 தள்ளி டக்குனு தூக்கி உள்ள போட்டுறணுமா? தள்ளிட்டு போடணும்னா அப்புறம் உள்ள தூக்கி போட்டுருக்கேன். தள்ளுறது இடிக்கிறது. ஓ இடிக்கிறது. எல்லாம் உங்க மம்மி நல்லா இடிச்சு வளர்த்துருந்தாங்கன்னா நீ நல்லா வந்திருப்ப. சரி, நீ அங்க என்ன செய்யற? மாவாட்டுற. இது கட்டியாயிட்டு பாயசம். அப்படியா? அப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்துமா மக்களே? பாயசம் முடிச்சு பாக்குறீங்களா? ஆமா. இங்க பாருங்க மக்களே, பாயசத்தை காமிக்க ரெடி ஆயிட்டு. முடிஞ்சு பாயசம். ஓகே, உள்ள க்ளோயிங். நல்லா பாருங்க பாயசத்தை. வாவ்! அழகா இருக்கா? அப்படி நல்லா முந்திரி எல்லாம் பருப்பு எப்படி இருக்கு பத்தியல? நான் சொன்னேனா புது நேரத்துல போடணும்னு தெரியுமா? சரி ஓகே மக்களே, பாயசம் இப்ப ரெடி ஆயிருச்சு. நான் வந்து ஒரு பிளான் சொல்றேன்ப்பா, ஓகேவான்னு சொல்லுங்க. என்ன ஓகே? சரி, என்ன பிளான்? பாயசத்தையும் பாத்திரத்துல ஊத்துவோம். சரி. ஊத்திட்டு நேரா எங்க வீட்டுக்கு போவோம். சரி. அங்க போய் எல்லாரும் நாகேஷ்ட பப்படம் வாங்கி கொண்டு கொடுத்து பொரிக்க சொல்லுவோம். சரி. அதிர்ச்சி கொடுத்து அங்க இருந்து எல்லாரும் சேர்ந்து குடிச்சிருவோம். எப்படி போமா? ஊத்துவோமா? குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரலாம். எப்படி? சரி. வரமாட்டேன்னு சொல்லாங்க, சேர்ந்து குடிச்சிட்டு வந்துருவோம். சரி வந்துடலாம். சரி ஓகே மக்களே, நாகேஷ்க்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போவோம். இனிப்பு கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. இன்ப எரிச்சு கொடுக்க போறீங்களா? என்ன இறைச்சி? இனிப்பு பாருங்க. இல்லனா கொஞ்சம் இனிப்பு போடு. கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கா? வேண்டாம்ல? எனக்கு கரெக்டா இருக்கு. ஓகே மக்களே, பாயசம் முடிஞ்சது. நம்ம இப்ப இத வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். இன்னங்க ஒன்னு ஷிஃப்ட் ஆகி வந்து எனக்கு ஸ்டாப். இப்ப வந்து இது எங்க அம்மா எனக்கு சீரா வாங்கி கொடுத்த ஆப்பிள் வாளி. அந்த வாளியில நம்ம நாகேஷுக்கு நம்ம பாயசம் பண்ணதை நாகேஷுக்கு, எங்க அம்மாக்கு, எங்க தங்கச்சிக்கு எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து குடிக்கிறதுக்காக கொண்டு போவோம். ஓகே. ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை தான், என் அண்ணனும் தம்பி இங்க இல்ல. அவங்க இருக்கிற நேரம் நான் இதை பண்ணிருக்கணும். அது என்ன வாளி சொன்ன? ஆப்பிள் வாளி. ஆப்பிள் இல்ல, வாளி மட்டும் இருக்கு. இல்ல, இது அந்த காலத்து ஆப்பிள் வாளி. நீங்க வந்து இந்த வாளி எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. சரியா? இது வந்து ஆப்பிள் வாளி தான். இது எங்க அம்மா எனக்கு சீரா கொடுத்தது. சரி, நம்ம வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. கிளம்புவோமா நாகேஷ பாக்க? வாங்க. எங்கம்மா போனோம்? அத்தைட்டுக்கா? நீ என்ன போயிட்டா? நான் ஏன் வரணும்? நீ போ. என்ன மாதிரியே பிள்ளைங்க இருக்கு பாத்தீங்களா? எதுனால அத்தைட்டு கொண்டு போவாங்க. சரி போமா, கிளம்புங்க. போ. வாங்க. அதான் நாகேஷ் ஆச்சரியப்படுவாளா என்னன்னு தெரியல. வாங்க பாப்போம். கிளம்புவோம். வாங்கப்பா, கதவு போட்டுங்க. இப்ப வந்து நாங்க நாகேஷ் எங்க வீட்டுக்கு போறோம். சரியா? பாயாசம்லாம் வச்சுட்டு எடுத்தாச்சு. வாளியில பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. அப்படிதானே மக்களே? நம்ம எங்க போறோம்? பாட்டி வீட்டுக்கு போறோமா? இப்படி சேர்ந்துருந்து என்ன சமைச்சாலும் சேர்ந்துருந்து சாப்பிட்டாதான் அது ஒரு தனி சுகம் மக்களே. நீங்க உடனே ஹெல்மெட் போடல, வண்டியில போகும்போது வீடியோ எடுக்கான்னு சொல்லாதீங்க. நம்ம வந்து ஊருக்குள்ள போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வண்டி வராது பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதுதான், சுடுகாடு தான். சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுடுகாட்டோட தான் நாங்கள் போகிறோம். அழகாக இருக்கலாம், பச்சை பச்சையாக இருக்கலாம்.
தோப்பு. இதான் எங்க கோயில், நல்லா பார்த்துக்கோங்க. அந்த சைடு இது எங்களோட குடும்ப கோயில். நாங்கள் அப்படியே வண்டியில் போகிறோம். உங்களுக்கு நல்லா சவுண்டு இறையும்லா. சரி, நான் அதனால உங்களுக்கு சத்தம் கேட்க பார்த்தீங்களா, அதனால வீட்டில் போய் பேசுகிறேன். இப்போ நம்ம ஊர் பக்கம் வந்துட்டோம். சரியா, பார்த்தீங்களா, இந்த ஆறு தான் நம்ம வீடு பக்கம் வர்றதுக்கு ஒரு அடையாளம். நல்லா இருக்கா எங்கள் ஊர்? வயல் வயலாக இருக்கும், தென்னை மரமாக இருக்கும், பனைமரமாக இருக்கும், அரளிப்பூவாக இருக்கும். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பூவாக பூத்து அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன செல்வ விநாயகர் கோயில். சரியா, இது பக்கத்தில் தான் நம்ம வீடு இருக்கு. இதுதான் செல்வ விநாயகர் கோயில். சரி, நம்ம முடுக்க மறைச்சிட்டு நிற்கான் தம்பி. வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நீ அப்படி சிரிக்க? ஆமா, நீ உன் மோனுக்கு ஏன் சட்டை போடாம வச்சிருக்க? இப்ப நான் ஸ்ட்ரைக் வாங்கணும்னு உங்களுக்கு எல்லாம் ஆசையா? என்ன மக்களே செய்ய? ஏன் வந்தேன்னு நீ பாத்தியா? எனக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியாம வாளி எடுத்து நீங்க அங்க வச்சிருந்தாலே அவன் வீடியோல தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் வீடியோவை கட் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். போய் எடுத்துருவா. என்ன பண்ற பால் பாயாசம் எல்லாரும் ஊத்தி குடிப்போம். அவனுக்கும் ஒரு கப்பு ஊத்தி குடுங்க, தம்பிக்கும். நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட வந்தேன் தெரியுமாட்டி? நானும் நல்லா பெருசா எதிர்பார்த்தேன். எங்க நாகேஷ் ஆச்சரியப்பட்டு போவான். ஆனா வந்த உடனே வீடியோ எடுத்துற ஆச்சரியப்பட்டிருப்ப. ஆனா இல்ல, வீட்டுக்கு வேற கெஸ்ட் வந்துட்டாங்க மக்களே. தம்பி பையன் ஒருத்தன் வந்துட்டான். அதனாலதான் இவ வீடியோவை எடுக்காம இருந்த பாத்தீங்களா. அவளோட ஐஸ்வர்யம் போயிட்டா. அண்ணி என்னமோ கொண்டு வந்திருக்காவன்னு பிக்ஸ் ஆயிட்டான். ஐயா, இது எப்படி வெக்கப்படுது? எடுத்துருவாங்க அண்ணி. பப்படம் இருக்கா? பொரிச்சிட்டோம். பப்படம் பொரிங்க. கப்புல வேண்டாம், இலை பிடிச்சிட்டா. எல்லாரும் சேர்ந்து இருந்து குடிப்போம். இலை ஏதாவது இலையில ஊத்தி பப்படம் வச்சு சாப்பிடுவோம். நான் அண்ணி கூட துணைக்கு போறேன். போங்க நீ. நீ அகிலனுக்கு ஒரு கப், தம்பிக்கு ஒரு கப்பு ஊத்தி கொடு. நம்ம பப்படம் பொரிப்போம் மக்களே. எங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட் என் தம்பி ஒருத்தன் வந்துட்டான் பார்த்துக்கிடுங்க. அதனால நான் வந்து பாயசத்தை அப்படியே வண்டியில வச்சுட்டு கீழே இறங்கி அவன்கிட்ட பேசிட்டே இருந்தேன். அவன் வீடியோல தெரியக்கூடாதுன்னு சொன்னனால இவ்வளவு நேரம் வீடியோ எடுக்காம இருந்தேன். அவன் இருந்து பேசிட்டே இருந்தானா, சரி அவன் பேசிட்டு இனியாவது சொல்லுவோன்னு சொன்னேன். அங்கே வந்து ஆச்சரியம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பார்த்துருங்க. நெருங்க இந்த பயவில்லைக்கு மூஞ்சிலெல்லாம் ரியாக்ஷனே காணல மக்களை. சரி, குடிச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு. எவ்வளோ இருக்குது பப்படம்? இவ்வளோ இருக்கா? போறீங்க, அவளையும் பொரிச்சிருங்க. நான் இலை பறிச்சுட்டு வர சொல்லேன் வீடா. இல்லாட்டி சரோ இலை பறிச்சுட்டு வா மக்களை. எங்கேயாவது போய் தேக்கலையாவது ஃப்ரெஷ்ஷாக தேக்கலை இல்லைன்னா வாழை இலை கிடைக்குமா? எங்கேயாவது வாழை இலை கிடைக்குமா? இல்லை தேக்கெல்லாம் கிடைக்குமா? எங்க? அங்கே போய் கொஞ்சம் நிறைய இலை பறிச்சுட்டு வாங்க. அழகான ஃப்ரெஷ்ஷான இலை பார்த்து பறிச்சுட்டு வா. பிரதீக்ஷா சித்தி கூட துணைப்போ. மரத்தில் ஏறி பறிக்கண்டா. அவ சித்தி கூட்டுரு போ. அங்கே போய் பறிச்சுட்டு விட. ஓடிப்போ. போம்மா. உள்ள பாரு, வெளியே பாரு. இதான் உங்க வீடா? சரி, நீங்க எல்லாரும் இருங்க. பாயசம் குடிக்கும்போது கூப்பிட. என்ன அத்தை பாயசம் செஞ்சு கொண்டு வந்தேன் தெரியுமா? மண்டே உடைச்சிருவேன். பாயசம் குடிக்கும்போது கூட வரணும். இங்க பாத்தீங்களா, ஒரு சீஞ்சட்டி ஃபுல்லா பொரிச்சாச்சோ. நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோமா பாப்புமா? அக்கா எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டாளா? போய் பாரு, ஓடிப்போம். எதுக்கு சங்கூத்திட்டு கிடக்க? எதுக்கு பாய் முடிச்சு நட்டிக்காதானே? ஒரு மாதிரி இந்த பெரிய பானை சட்டி எடுத்து மண்டை அடைக்கி போட்டு விடுவேன் சத்தம் கேட்டுனா. எதுக்கு சங்கூத்திட்டு கிடக்க?
வாங்க பாயசம் குடிப்போம். இலை பறிச்சாச்சா? நான் உங்களை எங்க இலை பறிக்க போனா லாஸ்ட் மணி என்ன பறிச்ச இடத்துக்கு வந்திருக்கியடி. பறிச்சிட்டீங்களா? ஓனர் பார்த்தாருன்னா உங்களை கொன்னே விடுவா, குடுமையை அறுத்துருவா. வந்துருங்க கிளம்பி வாங்கட்டி. கூட கொஞ்சம் பறி, கூட கொஞ்சம் இதுல தழுவு இலை ஏதாவது அழுக்கு இல்லாத இலை எங்கனையாவது கிடக்க நிற்கும் பாரு, கொஞ்சம் பச்சை பச்சையர்னு. அங்க இல்லையா? அங்க இது அன்னைக்கு அண்ணன் பறிச்சிட்டான். என்ஜாய் பண்றதெல்லாம். ஆமா, நான் வந்து என் வீட்டுக்காரருக்கு வந்து கை இந்த இதுலயே ஊத்தி தாங்கன்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு அண்டி பருப்பு வாங்கி போட்டு வச்சிருக்கேன் மாட்டி. அதுக்கே மாப்பிள்ளைக்கு அது பறக்குறியா? இல்ல, அவர் அது தெரிய மாட்டேன். நான் அப்பாவுக்கு கொண்டு கொடுத்துட்டு மக்களே. மக்களே அப்பா எனக்கு பப்படம் கொண்டு கூட அப்பாவுக்கு. அப்புறம் வந்துட்டு தள்ளி கட்டி கிடையாது. எப்பப்பா நீ என்கிட்ட இருக்காத போ, நீ ஏன் பப்படத்தை புடிங்கி தின்றுப்பா. நல்ல இலையா பார்த்து உனக்கா பிடிச்ச நல்ல இலை. சரி மக்களே, நாங்க இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்றோம் எங்க அண்ணனையும் என் தம்பியும். அங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கு. என்னடா டிக்கெட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. சரம் வந்து லைட் அங்க சரிச்சு லைட் அங்க திருப்பி வை பிரதீக். சரம் கவர் ஆகல. இப்போ எதுக்கு அலியோ அங்க இடம் ஓகே ஓகே ஓகே. நானே இப்போ இங்க வா, இதுல வா. ஏன் நான் இங்க தள்ளி இருக்கேன், நீங்க வா. நான் சரிங்க மக்களே, இந்தா நான் பாப்புக்கு நான் உனக்கு இல்ல வச்சிக்க. லிவிக்கு இந்தா இந்த எங்க அண்ணனையும் தம்பியும் ரொம்ப மிஸ் பண்றோம். அதுவளதான் காணல இந்த கூட்டத்துல. அது ஒண்ணு இல்லாதது கொஞ்சம் ஒரு பெரிய இழப்பாக தெரிகிறது. இந்த வேலை நாசமா போன வேலை இருக்கே. பாயசத்தை இப்படி இலையில ஊத்தி இந்த பப்படத்தையும் வச்சு குட்டி பிடிச்சா அங்க உட்காரு தாரே. அண்ணனுக்கு இருக்கா இது எடுத்துட்டு சரா டிபன் பாக்ஸ் இருக்கா? மணி அண்ணனுக்கும் சரி, நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு ஒரு நாள் வைப்போம். நம்ம வீட்டுல சாமியெல்லாம் இருக்குல்ல, அண்ணனுக்கு அப்பம் பரவ வைப்போம்னா தம்பிக்கும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம். ஆமா, என்ன இருக்க இடம் தந்தியில குடிக்க இலை தந்தியில இலையெல்லாம் தர முடியாது. அது துணி இதுல பட்டுறாம, பாயில பட்டுறாம கொஞ்சம் அங்க தள்ளி இருக்க இடம் இல்லையோ. லைட் கீழே இருயா லிவி இலைய தக்கிடுறீங்க. பப்பு அங்க ரொட்டேஷன்ல லைட் அடிக்கு கீழே வை. பப்புல இங்க இலையோட தள்ளுங்க. நான் கூட என் தம்பி அண்ணனையும் மிஸ் பண்ண முடியும். மிஸ் பண்ணியா? அண்ணனும் தம்பி இல்ல டிக்கெட் இல்ல மக்களே. இதெல்லாம் பொம்பளை கூட்டம் பார்த்துடுங்க. அங்க என்ன ஒரு கூட்டம் இருக்கு, அங்க ஒரு சின்ன கூட்டம் இருக்கு பார்த்துக்கிடுங்க. அது வந்து என்னன்னா அந்த என் தம்பி வந்து வந்திருக்கனால அவனை பேச காமிக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க அங்க இருந்து இங்க வந்துட்டோம். அங்க என் வீட்டுக்காரரு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி எல்லாரும் அங்க இருந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மை கொடுக்கல, அப்பா கொடுக்கல. வந்து வட்ட சம்பளம் போட்டாச்சு. நல்ல குடும்பம். நிதிக்கு கொடுக்கல. ஐயோ என் பிள்ளைக்கு கொடுக்கலையா? அம்மா அப்பாக்கு அம்மைக்கெல்லாம் பரவ கொடுக்கலாம். என் தங்க பிள்ளை வட்டில் கண்ணிக்கு கொடுக்காம தின்னுமுல. அத்தை வச்ச பாயசம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லு. ஏன் தங்கம்? சாப்பிடலாம் தின்னு தின்னு சாப்பிடு சாப்பிடு. அத்தை எவ்வளவு பாசமா உனக்கு பாயாசம் வச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. யாராவது சாப்பிட்டீங்களா? என் பாயசம் எப்படி இருக்குன்னு எவனா சொன்னீங்களால? ஆனா இப்பதான் யாமல தம்பி நீ இப்படி இருக்கா? ஆனா இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் இப்படிதான் குறை கண்டுபிடிப்பிய பத்தியா? இல்ல இருக்கானுன்னு சொன்னீங்க. நான் ஒருத்தன் தம்பி சரி உன் மாப்பிள்ளையும் இருக்காருல சேர்த்தா சொன்னாங்க. அண்ணி எப்படி இருக்கு பாயசம்? உண்மையில அழகா இருக்கு மக்களே, நிஜமா அழகா இருக்க சொல்லுவோம். யாருக்காவது அக்கறை இருந்தா அப்பாய்க்கு அம்மைக்கும் கொடுக்க
ஒண்ணுக்கு கிடையாது. நல்லா இருக்காப்பா பாயசம்? அப்படியே உட்காருங்க. வீட்டுல எவ்வளவு ஊத்தி அதில் உட்காருங்க, தெரியுமா? அதில் உட்காருங்க, கல்லுல. உண்மையில நிஜமாவே நல்லா இருக்கா? நிஜமாவே சூப்பர். எனக்கு சமைக்க தெரியாது, நீ ஒன்றும் வைக்க மாட்டேன். எப்போ உனக்கு சமைக்க தெரியாது, நீ ஒன்றும் வைக்க மாட்டேன் சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் வந்து மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சேர்ந்து எல்லாரும் இருப்போம். புறப்பாடு அண்ணனும் தம்பியும் மட்டும்தான். சரி, உங்க உங்க லா 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 தேய்பிரை லா லா லா. பைத்தியங்களா தெரியும் போடுங்க. சரி, நம்ம வந்து நாகேஷ்ட இந்த பாயசம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வீடியோ முடிச்சுப்போம். சூப்பரா இருக்கு. நிஜமா நல்லா இருக்கா? நீ சொல்லிட்டு என்ன எல்லாரும் சமைக்க தெரியலன்னு சொன்னா வெட்டி? சமைக்க மாட்டேன்னு தெரியலன்னு சொன்னாவ. நீங்க சமையல் வீடியோ போட்டு நான் பார்த்ததே இல்ல. மக்களை எங்க அண்ணி தான் டிஃப்ரெண்டா சமைச்சு தருவாங்க தெரியுமா? எனக்கு இந்த சாம்பார், ரசம், மீன் குழம்பு, பருப்பு இதை தவிர எதுவும் தெரியாது. அது மட்டும் தான் டிஃப்ரெண்டா சமைப்பேன். நந்தி பருப்பெல்லாம் மத்தியில எவ்வளவு அழகா இருக்குன்னு இருக்கலாம். கொழுப்பு விரு. சரி மக்களே, எங்கள் பையனை இப்படிதான் போச்சு. நீங்களும் வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுங்க, சரியா? ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல பட்டதெல்லாம் பேசி ஜாலியா சிரிச்சுட்டு கொண்டாடுங்க. ஓகே, இன்னைக்கு நான் சமைச்சு கொண்டு வந்து எங்க வீட்டுல உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்து ஓகே. சொல்லாம கொள்ளாம இருக்கு அவ சஸ்பென்ஸா. பாயசம் வைக்கணும்னு போல உங்க அண்ணன் பால் வாங்கிட்டு வந்தாரு, காப்பி போடாது. அதை ஏன் காப்பி போடணும்? பாயசம் வச்சிருவான்னு வச்சேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஓகே, டாடா பை. சூப்பரா இருக்கு.